பாருங்க, அந்த கருப்பு கருப்பாக இடையில இருக்குது, நான் விட்டுறதை பாருங்கோ. இதில் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது என்னென்னு சொன்னால், அந்த ஊசி ஏற்றுற மாதிரி இதில் ஏற்றி இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகம். ஏன்னா கண்டினா இப்படி கண்டாது, இப்படி வட்டமாக கண்டாது. இதில் ஒரு அந்த இடத்துல மட்டும் தனித்துவமாக ஏதோ ஒன்று தாக்கப்பட்டிருக்குது. இப்போ ஒரு மாம்பழம் கண்டுதுன்னு சொன்னால் அதை சுற்றி அந்த வட்டமாக கண்டு, இது ஒரு குட்டி வட்டமாக அதில் உள் பக்கம் வரைக்கும் கண்டி இருக்குண்டேக்க இதில் ஊசி ஏதாவது ஏற்றி அந்த பழத்தை பழுக்க வைக்க அல்லது பழுதாகாமல் இருக்க செய்திருக்கிறாங்களா எனக்கு தெரியலை. ஆனால் அந்த பழம் எல்லாம் நல்லா சுவையாக இருந்தது. இருந்தாலும் இந்த மாம்பழங்களில் நீங்கள் ஊர்லேயோ சரி வெளிநாடுகள்லையோ சரி வாங்கி சாப்பிட்ற நீங்கள் தோலை நல்லா சீவி போட்டு சாப்பிடுங்கோ. சரியான மருந்துகள் எல்லாம் படிக்கணும். இனி பழங்கள், காய்கறிகள், இறைச்சி வகைகள், அரிசி எது சாப்பிட்றாலுமே பயமாக இருக்குது. எல்லாத்துலேயும் மரபணுவும் ஊசி வகையும் மருந்துகளும் சேர்த்து தான் இப்போ எங்களுக்கு உற்பத்தி செய்து தரணும். இதால் பணம் சம்பாதிச்சு என்னத்தை